பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த செய்தி ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். சரி, அப்போ பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம், அடுத்த வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே? இல்ல, அடுத்த வசனம் 20வது வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆமா, சோஸ்திரம். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வைன்றார். இந்த வசனத்தை யார் சொல்றது? இயேசுவே சொல்றார். இயேசுதான் சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதேயுங்கள். சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் சொல்லிட்டாரு ஏசுனாரு. அதனால பூமியில எனக்கு எந்த சொத்து சுதந்திரம்லாம் வேண்டான்னு சொல்லி பஞ்ச பரதேசியா இருக்கணும்னு அர்த்தமா? இதனுடைய வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வைக்கின்றாரு. பரலோகத்தில் போய் சேர்த்து வச்சு அங்கே போய் சேர்த்து வச்சு நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? நம்ம அங்கே போய் என்ன அனுபவிக்க போகிறோம்? பரலோகத்தில். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் சேர்த்து வைக்கினாரு. பரலோகத்தில் போய் சேர்த்து வச்சு அங்கே எல்லாமே இருக்குது பொக்கிஷம். அங்கே போய் சேர்த்து வைக்கின்றாரு. பூலோகத்தில் தான் நமக்கு எல்லா தேவையும் இருக்குது. எல்லா பொக்கிஷமும் இங்கே தான் நமக்கு தேவை. இங்கே சேர்த்து வைக்க வேணான்றாரு. அதுக்குதான் வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானுடைய உதவி கொண்டு படிக்கணும். வேத வசனத்தை படிக்கிறதுக்கு கூட என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. அப்போ பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அப்போ பூமி தான் மெயின். இந்த பூமியில கிறிஸ்துக்குள்ள இருந்து பொக்கிஷங்களை சேர்த்து வை. அப்போ பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வை. அதை எப்படி சேர்த்து? கிறிஸ்துக்குள்ள சேர்த்து வை. எனக்கு தான் விளங்கலம்மா. அதுதான் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது. இந்த பூமியிலே கிறிஸ்துவை விட்டுட்டு சேர்த்து வைக்கிறாங்க பாரு. ஆதாமுக்குள்ள சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா? ஆமா. ஒருத்தன் களஞ்சியத்தை இடித்து பெரிதா கட்டி நல்ல தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சுன்னான் பாரு. ஒருத்தன் மதிகேடனே என்னாரு அவனை பார்த்து. தேவன் இல்லாம சேர்த்து வைக்கிறானா இல்லையா? அதுதான் சொல்றாரு. அப்போ பூமியிலே கிறிஸ்து இல்லாம, கிறிஸ்துவுக்குள் இல்லாம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காத. அது பூச்சி புரு கெடுக்கும்.
ரெண்டாவது திருடர் கண்ணை விட்டு திருடிடுவாங்க அப்படின்ட்டார். அப்போ பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைனா பூமியிலே இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்ற வாக்கு தத்துவம். புரியுதா இல்லையா? அதுல நீ எவ்வளவுனா சேர்த்து வை. பூச்சி துருவெல்லாம் வராது, கெடுக்காது. அதை நல்லா இருக்கும் அந்த பொக்கிஷம். அப்புறம் திருடருங்க வந்து திருட மாட்டாங்க, கண்ணை விட மாட்டாங்க, பிசாசு தொடவே மாட்டான் அதை. அப்போ பூமியில ஆதாமுக்குள்ள நீ வாயறியா, கிறிஸ்துக்குள்ள நீ வாயறியா? புரியுதாமா? கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தா பொக்கிஷம் இருக்குது, வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தெல்லாம் ஆமென்று ஆமே. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சுகம், பலம், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஏகப்பட்டதுக்குள்ள வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஐஸ்வர்யங்குதா கிறிஸ்துக்குள்ள? பொக்கிஷங்குதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்குதா? ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், பாலு தேனு நலம் விசால கட்டாத வீடு நடா தோப்பு, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துக்குள்ள. அந்த பொக்கிஷங்களை எக்கச்சக்கமா சேர்த்து வைக்கணும். புரியுதா? பூமியில கிறிஸ்துக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் சொத்து. கிறிஸ்து இல்லைன்னா பூமியில பாதாளத்துக்குள்ள இருந்து மாம்ச சிந்தையிலிருந்து சேர்த்து வைக்கிறாங்க பாரு. எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு. புரியுதா? புரியலையா? அதான் ஆதாமுக்குள்ள சேர்த்து வைக்கிறது. அதுதான் பூச்சி துருவுக்கு கெடுக்கும், திருடர் கண்ணமிடுவாங்க. அப்புறம் நீ செத்தது பிறகு எல்லாரும் நீ என்னதான் சேர்த்து வச்சாலும் நீ பண்ணுக்குள்ள போன பிறகு என்ன ஆகணுங்க? அது யாருடைய இதாகன்றாரு. ஆதாமுக்குள்ள சேர்த்து வச்சுது. கிறிஸ்து இல்லாம சேர்த்து வைக்கிறானா இல்லையம்மா மனுஷன்? ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், கம்பெனி, வியாபாரம், எல்லாம் கிறிஸ்துவே கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரல. சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு பூச்சி புருவெல்லாம் துண்ணி திருடன் திருடி கொன்னி ஆயிடுச்சு. கட்சியில் என்ன ஆயிடுச்சு? மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. எல்லாம் துண்ணு சாப்பிட்டு போனதோடு சரி. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா பிரயாணம் பண்ணி நல்லா சொகுசு பெட்டில் 10 சொகுசு வீட்டில் இருந்து அதோடு போச்சு. அதான் ஆதாமுக்குள் இருந்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். பூச்சியின் துருவம் கெடுக்கும். கிறிஸ்துக்குள்ள இருந்து பொக்கிஷங்களை சேர்த்து வை. ஆமா, கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன தெரியுமா? கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா பொக்கிஷம் உன்னை தேடி வருமா? வருமா? வராதா? பரிசுத்த ஆவி தேவதூரங்கள்லாம் வந்தாக்கா நீ பொக்கிஷம் இல்லாம இருப்ப. இந்த பிரசங்க என்னையும் சேர்த்தாங்க. வெக்கமா இருக்குது எனக்கு. ஏசு ஏத்துட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன பொக்கிஷம் இருக்கு உனக்கு? ஏசு கிறிஸ்துக்குள்ள பொக்கிஷம் இருக்குங்க. பாவ மன்னிப்பு ஒரு பொக்கிஷம், சுகம் ஒரு பொக்கிஷம், ஐஸ்வர்யம் ஒரு பொக்கிஷம், எல்லாமே பொக்கிஷம்தான். அதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைனா நீ என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவேச சர்வ கிறிஸ்துவேச ரத்தத்தில் வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது, பொக்கிஷம் எல்லாம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு செலுத்தணும். அதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது. பூச்சி துருவெல்லாம் கெடுக்காது. திடருங்கெல்லாம் வந்து கண்ண விட மாட்டாங்க. யாரும் பொருளை ஏமாற்றி போக முடியாது, வஞ்சிக்க முடியாது, திருட முடியாது. உன் பொருளை நீ கிறிஸ்துக்குள்ளே சேர்த்து வச்சினாக்கா எந்த என்னது சொல்கிறாங்களே, வரி 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 டிபார்ட்மெண்ட்டா அந்த மாதிரிலாம் வந்து உன்னை ரைடு விட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தேவதூர் பசுத்தாவியானவரே அதை காப்பாற்று வரான் கிறிஸ்துக்குள்ள இருந்தா. கிறிஸ்து ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி கிறிஸ்துக்குள்ள ஏசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது எப்போ அது பொக்கிஷமா உன் கையில் வந்து அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு தாவிதுன்னா சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பே. அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அவன் சொல்றதுனால அவனா வர வர என்ன வரான்? விருத்தி அடைகிறான். ஆடு மேய்ச்சி ராஜா வரான். பொண்ணு டன்னு கணக்கில் அவனுக்கு பொண்ணு வெள்ளிய சபதரிக்கிறான். தேவாலயத்தை கட்டத்துக்கு மகன் சாலமோனுக்கு ஏராளம் பொக்கிஷங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அவனை தேடி வருது. யாருக்கு? தாவீதுக்கு. பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தம் நீது ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் சந்ததி தாவீது. இந்த ஏழை கூப்பிட்டான், கத்திரவனை எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி ரசிக்கிறாரு. ஏராளம் ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டு
புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துக்குள்ள பொக்கிஷம் இருக்குதுமா. எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள பொக்கிஷம் உன்னை தேடி வரும்? இயேசுக்கு எப்படி பொக்கிஷம் தேடி வச்சு? மத்திய மார்க் லூக்கா மூவி தான். சும்மா இல்லை, இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் எங்கும் சுற்றி தந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் அவர்கள் ஊழியம் செய்தார். போட்டுக்குதா இல்லையா? ஆமா, அங்க பார்த்தாலும் அற்புதம். மரித்தோர் உயிரோடு எழுப்புறாரு. அவன் காணிக்கையும் குத்தானா என்ன ஆகும்? ஏகப்பட்ட ட்ரெஸரே வச்சிருந்தாரான் ஏசுனாரு. ஏராளமான பேருக்கு 12 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏராளமான சாப்பாடு கொடுக்குறாரு. எவ்வளோ ஐஸ்வர்யமாக தான் இருந்தார் ஏசுனாரு. அவர் கிறிஸ்துக்குள்ள இருந்தார். பூமியில் பஞ்ச சேர்ந்தவர் ஏசுனாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு 25,000 பேருக்கு போஷிக்கிறாரு. ஐஸ்வர்யமாக தான் இருந்தார். பொக்கிஷமாக தான் இருந்தார் இயேசு. அவரே ஒரு பொக்கிஷம். பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம் இயேசுக்குள்ள இருந்தா இல்லைம்மா. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. வியாதியஸ்தரை சுத்தமாக்குறாரு. ஏசுனார்கிட்ட யாரை திருட முடியுமா? பூச்சியும் துருவும் கெடுக்குமா? திருடனாக பிசாசு வரைய முடியாது இயேசுக்கிட்ட. அந்த திருடர் கண்ணமிடவும் முடியாது. நீ கிறிஸ்துக்குள்ளே இருந்தீனாக்கா நீ உன்னுடைய பொக்கிஷம், வீடு, மன, தோப்பு, துறவு யாரும் திருட முடியாது மிச்சமா. நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை குத்துக்கிட்டே இருப்பேன். எந்த திருடனும் கண்ணமிட முடியாது. உன்னை ஏமாற்ற முடியாது. உன் சொத்தை ஏமாற்ற முடியாது. உன் பொக்கிஷத்தை அபகரிக்க முடியாது. இப்போ நீ ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட பணம், காசு பேங்க்கில் வச்சிருந்தீனாக்கா நீ கிறிஸ்துக்குள்ளே வந்துரு. கிறிஸ்துக்குள் வந்துட்டா என்ன பண்ணும்? தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து ஒரு ஆள் பாய் கூடாம இயேசு ஜீவன் பரிபூர்ண கிறிஸ்துக்கு பரலோக ராஜ்யத்தில் வந்துட்டேன். உன் சொத்து ஒருபோதும் திருடர் கண்ணம் விட்டு திருட முடியாது. பாதுகாக்கப்படும். பொக்கிஷன்னாக்கா வீடு, மன, தோப்பு, துறவு மட்டும் கிடையாது. நீயே ஒரு பொக்கிஷம். பூச்சி, துறவு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரைக்கும் வேறொன்று போறானுங்க. அந்த திருடனாகி பிசாசும் வர முடியாது. உன்னை கெடுக்கவும் முடியாது. பூச்சி, துருவு அதை கெடுக்குன்னு போடுவது. உன் பொக்கிஷன்னா என்னம்மா? பணத்தை மட்டும் பொக்கிஷமாகாத. பொண்ணு, பொருள், அணிகலன்கள், நகை, சொத்து, சுதந்திரம் மட்டும் பொக்கிஷம் கிடையாது. உன் பிள்ளைகளே ஒரு பொக்கிஷம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள அந்த பிள்ளை பேர் சொல்லி பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும். அது பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும். பரலோக ராஜ்யத்தை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரல. ஆதாமுக்குள்ள பாதாள ராஜ்யத்தை பூச்சி துருவு கெத்துறாங்க. பூச்சி துருவு அந்த பொக்கிச்சு கெத்துருமா போட்டு ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா. ஆதாமுக்குள்ள இருந்தா எந்த விதத்திலும் நஷ்டம்தான். திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். அதை நீ தடுக்க முடியாது. அதான் சொன்ன, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வரான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார் பாரு. அப்போ ஜீவனுக்குள்ள வரணும். ஏசு நானே நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. அதான ஆதாமு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கணும் அல்ல. அதான் பூச்சி துருவு கெடுக்கிறது உன் பொக்கிஷத்தை. உன் சரீரமே ஒரு பொக்கிஷம்தான். கண்ணு கெட்டு போகுது, காது கெட்டு போகுது, லங்ஸ் கெட்டு போகுது, கிட்னி கெட்டு போகுது. உடம்பெல்லாம் ஒரு பொக்கிஷம். வியாதி வந்துதான் இல்லையா? ஏன் பூச்சி துருவு பரலோகத்தில் இல்லை. நீ பாதாளத்தை ஆதாம் குலக்கிற நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால பாதாள ராஜ்யத்தில் இருக்கிறதுனால பூச்சி துருவும் பொக்கிஷங்கள். சரீர சுகம் ஒரு பொக்கிஷம். ஆத்ம சுகம், பொருளாதாரம், வேலை ஸ்தலம், ஐஸ்வர்யம், வீடு, மன, வியாபாரம் இதெல்லாம் பொக்கிஷம்தான். இதெல்லாம் பிசாசு புகுந்து கெடுத்தும் கெடுக்கிறான். நன்மை தீமை மைண்டு, மாம்சீக மைண்டு. அதனால்தான் பரலோக ராஜ்யத்தில் வந்துட்டு கிறிஸ்துவ மைண்டுக்குள்ள கிறிஸ்துவ கூட மனசு பலாசா இருக்கட்டும். அப்படியே மக்களை பார்த்தா கரு கருன்னு இருக்கக்கூடாது. அகாபிய அன்பு பலாசா இருக்கணும். மக்களை பார்த்தாக்கா அகாபிய அன்பு. ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அதான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. திருட வரவங்க கூட புத்தி மாறி திருட மாட்டான். அவனை திருடி கண்ணை விட்டு திருட மாட்டான். அவனு சொத்து அபகரிக்க முடியாது. ஏன் எங்கே பார்த்தாலும் சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பொக்கிஷ பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. எல்லாம் ஆதாம் மைண்டு. அதனால பிசாசு திடீர்னு கொண்டுங்கன்னு சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நில பிரச்சனை. என் சொத்து அவன் அமைச்சான், இவன் சொத்து அவன்கிட்டான், என் வீட்டையும் அபகரிச்சிட்டான். இப்படியெல்லாம் எங்கே பார்த்தா இதே பிரச்சனை தானம்மா.
ஆதாம்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா உன் பொக்கிஷத்தை திருடர் கண்டமிட மாட்டார்கள். இங்கிலீஷ்ல படி இந்த வசனத்தை. மேத்யூ 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே அப்படின்னா மாம்சிகமா இருந்து சொத்துக்களை சேர்த்து வைக்காத. மாம்ச சிந்தையிலிருந்து சொத்தா சேர்த்து வச்சுனாக்கா பூச்சும் துருவும் வந்து கெடுக்கும். திருடர் கண்ணமிட்டு திருடிடுவாங்க. பூமியிலே கிறிஸ்துக்குள் இருந்து பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வை. அதுதான் சொல்றாரு 20வது வசனத்தை. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, பூஜை கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. திருடன் கண்ணு படாது, திருடன் அழிஞ்சு போடுவான் வந்து தொட்டானாக்கா. பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கே மனுஷகுமார் வெளிப்பட்டாராம். அந்த மனுஷகுமார் ஜீவரத்தையே கொடுப்பாரு திருடனுக்கு, பிசாசுக்கு. திருடன் அஞ்சானே உன்னை கண்ணை விட்டு திருட முடியாது. உன் சரீர சுகம், உன் ஆத்மா, உன் சரீரம், உன் மனைவி, பிள்ளைங்கள்லாம் ஒரு பொக்கிஷன் தான். உன் தொழில், வியாபாரம், உன் சொத்து சுதந்திரம் எல்லாமே பொக்கிஷன் தான். திருடனாகி பிசாசு அதை சேதப்படுத்த முடியாது. யாருக்கு அப்படி சேதப்படுத்தினா? பழைய ஏற்பாட்டில் யோபு யாரு? உத்தமன சன்மார்க்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுமான் தான். திருடன் கண்ணை விட்டானா இல்லையா? எல்லாத்தையும் அழிச்சுட்டான் பாரு. யோபு என்ன பண்ணா கட்சியில? எல்லாம் எப்படி வச்சு டபுளா வருதா இல்லையா? ஏன் அவனுக்கு அந்த மாதிரி நிலைமை வந்துச்சு தெரியுமா? நிறைய பேர் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கல. அவர் யோபு கத்திரையே அனுபவிச்சாரு, கத்திர அனுமதிக்கல. ஏன் திருடனாக்கி பிசாசு யோபு சொத்தெல்லாம் அபகரிச்சு எல்லாத்தையும் அழிச்சு, ஆடு மாடு ஒட்டங்கொட்டங்கள் எல்லாம் திருடி கொண்டு அழிச்சிட்டான். பிள்ளைங்களும் அழிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் அந்த வசனத்தில் பாரு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான. அந்த சன்மார்க்கன் ஒரு வார்த்தை வந்து பாரு, புரியுதா இல்லையா? அந்த சன்மார்க்கம் தான் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்குது. ஆமா, அதனால அவனை யாரோ 500 மாடு 500 எது 1000 என்னவோ போட்டுக்குது லிஸ்ட். அதுக்கு நேரில் எடுக்குது. 500 ஏர் மாடுகள், 6000 ஒட்டகங்கள், மிஞ்சா இல்லையா அவனுக்கு? ஏராளம் ஆடு, எல்லாம் பொக்கிஷன்ஸ். யோகு பசங்க வச்சுக்கிறதில்ல. ஆனால் பிசாசு என்ன பண்ணான்? எல்லாத்தையும் அழிச்சுட்டான். ஒவ்வொன்றா அழிஞ்சு போகுது. ஏன் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டு. அவன் அஞ்சினது அவனுக்கு அப்படியே நேர்ந்தது. பயப்படுறவன் அஞ்சறவன் வந்து குறைவுள்ளவன் சன்மார்க்கன். அந்த சன்மார்க்க மனநிலை உனக்கு இருக்கக்கூடாது. சன்மார்க்க மனநிலை என்னம்மா? உலகத்தான் தானே. அதனால தான் பிசாசு வந்து அழிக்கிறான் யோபு சொத்தெல்லாம். அந்த சன்மார்க்கனை போல இருக்கக்கூடாது, ஜீவ மார்க்கனா இருக்கணும். அதுதான் பரலோக வாட்சின்னா. பரலோகத்தில் பொக்கிஷை சேர்த்து அதுக்கப்புறம் யோபுக்கு மனம் திரும்பினான். கடைசி அதிகாரத்தில் நான் அறியாத 8வதுமான அழைப்பினேன்னு சொல்லி வாயை பத்துறான். ஊற்றி என்ன பண்ணுறான்? ஒரு ஜபத்தை பண்ணி அந்த ஜீவ மார்க்கனா மாறுறான் பாரு. ஜீவ மார்க்கனா இயேசு போல. இயேசு சன்மார்க்கர் கிடையாது. இயேசு யார்? நானே வழியும் சத்தியமா ஜீவனமா இருக்கிறேன்னா இருப்பாரு. அவன் தான் 100க்கு 100 பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான். இயேசு 100க்கு 100 எதுல இருந்தாரு? பரலோக ராஜ்யத்தில் இருந்தாரு. அதனால அவர் யாரும் திருட முடியாது. எந்த பூச்சும் புருவும் அவருக்கு கிடைக்காது. எந்த வியாதி பிடிக்காது, எந்த சாபம் பிடிக்காது. எந்த பிசாசு அவர் பார்த்தா ஓடுது. எந்த திருடனும் இயேசு கண்ணை விட்டு திருட முடியாது. ஏன்? அவர் 100க்கு 100 ஜீவ விச்சத்துக்கு நீ. ஆனா அந்த யோபு உத்தமன் தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு வில. ஆனா சன்மார்க்குன்னு ஒரு வேடு வந்து பாரு. அதில் அந்த சன்மார்க்கம் தான் அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்குது. அதனால தான் அவன் பயப்படுறான். சன்மார்க்கம், ஐயோ இவ்வளோ சொத்துக்குது, இவ்வளோ ஆடு மாடு ஒட்டக்கலாங்குது, யாராவது திருடியும் போயிடும், அவங்களுக்கு இதே பயம் மைண்டில் ஓடிட்டே மிஷின் கன் அடிக்கிற மாதிரி டக் 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 டக்கு இப்படியாகி அப்படியாகி இப்படியே கற்பனை ஓடுது அவனுக்கு. அவன் ஜீவமாக இருக்கிறான் தானாக்கா டில்லாந்து இருப்பான்.
தேவன் தனக்கு அகில உலக ஆதாம் பரலோக ராஜ்யத்தை சொத்து பேர் கட்டு அசுத்த நல்லா இலை பார்த்துலாம் இருந்திருப்பான். பிசாசுக்கு அங்கே வழியே கட்டியிருக்காரு. இவன் பயந்து 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 ஓவர் ஃபியர்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப டீப்பாக பயந்து அது அப்படியே நடந்துடும். பயந்த காரியம் வந்து நான் அஞ்சிட்டு அப்படியே வந்துச்சுட்டான். என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாகிறாங்க, பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பாவம் செஞ்சானு இவனே கற்பனை கோட்டை கட்டுறது. அது காரணம் என்ன? சன்மார்க்க மைண்ட் இருக்கக்கூடாது. அதுதான் 100% ஜீவ மார்க்கத்துக்கு. அதுதான் என் செய்தி கேட்கணும். ஆமாம், உலகத்தில் எங்குமே விளையாடுவார் 100% ஜீவ மார்க்கத்தை நம்ம ஏசு நானே வழியும் சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஜீவ சொல்ற ஜீவனத்தை தான் பரலோக ராஜ்யம். அங்கே திருடுவதும் இல்லை, கண்ணம் விடுவதும் இல்லைன்னு போட்டு சொல்றாரு. ஏன் யோபு பிசாசு எல்லாத்தையும் அழிச்சுன்னு இருந்தான்? சன்மார்க்கன். புரியுதா? நன்மை தீமை, நன்மார்க்கன் துன்மார்க், நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் பிறந்துக்கிறான் அந்த யோபு. அதில் நன்மைக்கு பாரு, நல்ல நன்மார்க்கன். அவன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி என் பொண்டாட்டியை தவிர நான் யாரும் பார்த்ததில்லைன்னு வேறு சொல்கிறான். அந்த அளவுக்கு உத்தம. ஆனால் சன்மார்க்க மனநிலை இருக்குது. என் நீதி கெட்டியாக பிச்சுக்கிறான். அவன் சுயநீதி தான் பேசுகிறான். தேவநீதி ஜீவ மார்க்கம் இல்லை, தேவநீதி தான் பேசுவான். அந்த சுயநீதி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவனுக்குள்ள. அதுதான் சன்மார்க்க மனநிலை. அது வழியாக பிசாசு உள்ள நோய்கிறான் பாருங்க. அதனால் கர்த்தர் வேணுமுன்னே யோபு வாழ்க்கையில் பிசாசை விட்டாருன்னு அதெல்லாம் சும்மா கதை. அப்படியெல்லாம் செய்வார கர்த்தர். யோபு புஸ்தகம் நமக்கு எதுக்காக எழுதப்பட்டுக்குது? அவ்வளோ உத்தமனாக இருந்து, அவ்வளோ நல்லவனாக இருந்து, பீடி பிடிக்கல, பொடி போல, சினிமா பார்க்கல, விபச்சாரம் கூட பண்ணாத இருந்து, அந்த சன்மார்க்க மனநிலையில் இருக்காத நீ ஜீவ மார்க்கனா இருன்றதுக்காக தான் இந்த யோபு புஸ்தகமே எழுதப்பட்டது பைபிள். இயேசு யோபு போல் கிடையாது. இயேசு சன்மார்க்கனா, இயேசு நன்மார்க்க துன்மார்க்கனா. இயேசு நானே வழிய சத்தியமா ஜீவ மார்க்கர்னா லைஃப் தேவி நீதி டு ஒழித்ததல். யோபு புஸ்தகத்தை அந்த இங்கிலீஷில் படி இந்த வருஷம் மத்திய 6:19-20. Do not lay up for yourselves. மத்திய 6:19 தானே? ஆமா. Matthew 6 chapter 19th verse. Do not lay up for yourselves treasures on earth, where moth and rust destroy, and where thieves break in and steal. But lay up for yourselves treasures in heaven, where neither moth nor rust destroys, and where thieves do not break in and steal. ஆமா. அப்போ இந்த யோக புஸ்தகத்தை பாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றான். சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, அவனை போல ஒருவன் இல்லப்பா. உத்தமன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் கரெக்டு. ஆனா சன்மார்க்கனா இருந்துக்கிறான் பாரு, அங்கதான் இடம் கிடைக்குது. அதனால சன்மார்க்கன் நன்மார்க்கனாராத, நன்மை தீமை அறியத்தக்கவன் மனுஷன். தீமையான சுபாவமும் இல்லை யோபுக்குள்ள. ஆனா நன்மையான நன்மார்க்கனா இருந்துக்கிறான், ஒரு சன்மார்க்கனா இருந்துக்கிறான். அதை சொல்லி கொடுத்து தான் வேதத்துல இந்த யோபு போல இராத, இயேசு போல இரு. நிறைய பேர் இயேசு கூட பேர் யோபு அவ்வளோ பெருசாக பேசுவாங்க நிறைய கிறிஸ்தவங்க. யோபு யோபு யோபுன்னு. யோபு இல்லையா, இயேசு. யோபு இயேசு போல ஜீவ மார்க்கனா இருந்தானாக்கா தேவன் தனக்குள்ள இயேசு பரலோகத்து புக எந்த திடனை கண்ணை விட்டு திட்டிருக்க முடியாது. எல்லாம் சொத்து அழிஞ்சிருக்காது அவனுக்கு. ஆனால் என்ன பண்றான், கடைசியில வாழை புத்திக்கிறான். நான் அறியாது எட்டா அழைப்பினேன் என்று சொல்லி யோபு கடைசி அதிகாரத்தில் மனம் திரும்புறான். யோபு அந்த 4 சகோதர நண்பர்கள்லாம் வந்து அவன் சுயநீதியை பேசுறாங்க. அத்தை கட்சியில வாழை பொத்திக்கிறான். ஆமா, நான் அறியாது 8வது அழைப்பன கர்த்தர் தான் நீதி, கர்த்தர் தான் வரான் பாரு. அங்க ஜீவ மார்க்கனா மாறினதுமே என்னாச்சு, அப்படியே டபுளா வருது. ஏந்து போனதெல்லாம் வருது. அந்த ஜீவ மார்க்கனா மாறின பிறகுதான் அப்புறம்
பிள்ளைங்களும் பிறக்குது. அதனால் ஜீவ மார்க்கனாக இருக்கணும். அல்லேலூயா. அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிட்டேன். சத்தியத்துக்கு கேட்ட ஃப்ளாட். சத்தியம்னா இதுதான் சத்தியம். அதனால் ஜீவ மார்க்கனாக மாறணுங்க. எவ்வளோதான் நல்ல உத்தமனாக இருந்தாலும் பூச்சியும் துருவும் கெடுத்துக்கின்னு பொக்கிஷங்களை தேடிக்கின்னு இருந்தால் எவ்வளோ வேலையாக அது. அங்கே சொத்து இவன் ஏமாற்றிட்டான், இங்கே பொருள் இவன் ஏமாற்றிட்டான், அங்கே பூச்சி துருவுக்குது. இப்படியே வாழ்க்கை இருந்தாக்கா சன்மார்க்கனாக சபிக்காத, நிந்திக்காத, தூசிக்காத, சுய நீதியில் இருக்காத, தேவ நீதியில் இரு. இயேசு தேவ நீதிமா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தார். நல்லவன் கெட்ட உயர்ந்த சபிக்கள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைகளுக்கு நன்மை செய்கிறார், சத்துக்களை சிநேகிக்க துன்பப்படுறது ஜெபம் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தம் பிதாகுமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு அவன் தான் ஜீவமா இருக்க. அவன் தான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். அங்கே பூச்சி துருவு கெடுக்காது, திருடர் கண்ணமிட்டு திருட மாட்டாங்க. அதுக்கப்புறம் யோபு 4 தலைமுறையாக இருந்து எல்லாத்தையும் ஏந்து பந்தெல்லாம் பெற்றுக்கிட்டு பிள்ளைகளையும் கண்ணான் போடப்பட்டுது. அதுதான் சீக்கிரமாக ஜீவ மார்க்கனாக மாறி, அதுதான் பரலோகத்தில் பொக்கிச்சது. பரலோக வாசியாக மாறு, பூலோக வாசியாக இருக்காது, பாதாள வாசியாக நன்மத்தை மாதிரி எத்தக்கவனா. நான் பீடி பிடிக்கிறதுல பொடி பிரச்சாரம் பண்ண சினிமா கூட பார்க்குறது நல்லதுப்பா. நன்மார்க்கனா இருக்காது, ஜீவ மார்க்கனாரு. சுய நீதியில் வாழாத, தேவ நீதிமானாரு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசு. என்ன நீதி? தேவ நீதி. இயேசு தான் அவர் நீதி. ரத்தத்தினால் நம் நீதி தேவ நீதி தூவித்து இயேசு குசுக்குள் ஆமட்ட வாக்கு. உனக்கு டபுளாக வரும் எல்லாமே. நீ நன்மார்க்கனாவோ துன்மார்க்கனாவோ இந்த சாதாரணமாக சுற்றி சேர்த்து இயேசுக்குள்ளே வந்தாக்கா 100க்கு 100 ஜீவ மார்க்கனா ஏந்து போந்தாலும் உனக்கு வரணும். யோபுக்கு வந்த மாதிரி வந்துச்சா உனக்கு? அப்போ இன்னும் ஜீவ மார்க்கனா மாறலன்னு என்னையும் சேர்த்தான், எல்லாரையும் சேர்த்தான். இயேசு நன்மார்க்கனா இருந்தான், பிசாசு சன்மார்க்கனா இருந்து பிசா உள்ள எல்லாத்தையும் கத்தில் ஜீவ மார்க்கனா மாறுறான். கடைசி அதிகாரத்தில் போய் பாருங்க. மனம் திரும்பி அப்புறம் சகோதரர்கள்லாம் சிலைகளாக ஜபம் பண்ணுறான். அதுக்கப்புறம் மீண்டுமா இறைந்து போந்தெல்லாம் வருது. அந்த 9 மாதம்ட்டாங்க அவன் சரியாக இருக்கு. அந்த ஜீவ மார்க்கனா மாறினதுமே கட்சியில் கத்திரி எல்லாத்தையும் அவனை டபுளாக கொடுத்து கட்சியில் 4 தலைமுறையாக அவன் பிள்ளைகள் கண்ணான் போடப்படுது. அதனால் நீ ஜீவ மார்க்கனா மாறினா எல்லாம் டபுளாக வரணும். உனக்கு இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நன்மை தீமை அறியத்தக்கவன், நல்லவன் தீயவனாக இருந்தேன். அதில் பிசாசு திடீர்னு கொண்டு எல்லாம் 5 வயசு காசு இல்லை, பணம் இல்லை, சுகம் பேலன் ஜீவன் எல்லாம் போயிட்டு போய் ஏசுக்கிட்டு வந்தேன். ஏசுக்கிட்டு வந்துட்டு இன்னும் நன்மார்க்கனா இருந்தாக்கா சன்மார்க்கனாவே இருந்தாங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கனா மாறிப்பாரு. உனக்கு ஏந்து போன தேவை ரசிக்கு மனுஷுக்கு வரும். ஏந்து போனால் டபுள் யோபுக்கு வந்த மாதிரி வரும். அந்த ஜீவரத்தம் அவன் தான் ஜீவ மார்க்கன். ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிரு. அதனால் என்னுடைய லாசி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அவன் தான் பரலோகவாசி. பூச்சியும் துருவும் கெடுக்காது, திருடர் கண்ணமிட்டு திருட முடியாது. அகோபே அன்பு நிறைந்தவன், தேவ அன்பு நிறைந்தவனாரு. தேவ நீதி, தேவ அன்பு, தேவ இறக்கம். தேவனாவே ஜீவன். அவர் பரலோகவாசி. பரலோகத்தில் ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் எல்லாம் டபுள் ஆச்சு யோபுக்கு. அதுக்கப்புறம் 4 தலைமுறையாக அவன் வாய்ந்தான் சொல்லப்படுது. 4 பிள்ளைகள் நெடுநாளாக இருந்து 140 வயசு. அதுக்கப்புறம் 140 வயசு வாய்ந்தான் சொல்லப்படுது. எல்லாமே டபுள் ஆயுசு நாட்கள் எல்லாம் ஜீவமாக இருக்கணும். இருந்தாக்கா அதான் ஏசு வெற்றி ஞானசாண்டி எடுத்து திருவந்தில் பங்கிட்டு நாடு தெல்ல ஊடு தெரியல, அத்திருவா தெரியல, நன்மார்க்க துன்மார்க்கேன் பேர் விசுவாசி ஊழிக்கா, அந்த ஊழிக்கா தெரியல, எந்த ஊழிக்கா தெரியல, ஒரே சுய நீதி அநீதி நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருந்தாக்கா பூச்சி திருடும் வியாதி வரும்போது தத்திரம் பிசாச்சு திடீர்னு கொண்டு ஆயிடுச்சு. பூச்சி துருவெல்லாம் துண்ணுங்கன்னு திருடம் தேடிக்கின்னு சமாதானத்தை சந்தோஷத்தை எல்லாம் திருடவும் கொள்ள வழிக்க ஒரு வேறு 4 அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அதான் மத்திய மார்க்லூக்கா அழவான்ல. அவர் எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக ஜீவமாக உடனே பொக்கிஷமாக மாறி அசுத்தாவெல்லாம் ஒரு பிசாசெல்லாம் ஓடி போகுது, பூச்சி துருவெல்லாம் ஓடி போகுது. உடனே சுகமாக ரயில் என் கண்ணு கூட்டுக்கண்ணு தரு செவிட்டுக்காது தரு ஓமையை பேசுகிறான், குஷ்வை சுஸ்தமாக வரான், சத்தம் கூட உயிரோடு வரான். கிறிஸ்து உயிர் தெளிச்சும் தேவன் தனக்கு பாவத்தில் மரத்துப்படி இல்லாக்கிறார். இனி நானே திராட்சை செடி, நீ கிறிஸ்துக்குள்ளே இரு, பரலோக ராஜ்யத்திலே இரு. மீண்டுமா பாதாள ராஜ் நன்மத்தையும் அறியத்தக்க கடி பூச்சி துருத்து திடீர்னு கொண்டு நைட்டு பாதாளத்துக்கு போவாதே, கிறிஸ்துக்குள்ளே இரு. அதான் போல் இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்காரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறாரு. குறிந்தியர் தெசலோனிக்கர் கலாத்தியர் ரோமாவுடைய படம் கிறிஸ்துக்குள்னே சொல்கிறார். அந்த கிறிஸ்து யோபு போல இல்லை, யோபிலும் பெரியவர் தான் இயேசு.
அவர் சன்மார்க்கர் அல்ல, இயேசு ஜீவமார்க்கர். உத்தம தேவனுக்கு பிதாவாகிய இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் ஜீவமார்க்கர். தேவி நீதி டு இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தை கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. எழுந்து போன தேர் ரட்சிக்கும் மனுஷகுமார் திருடனதை 7 மடங்கு திருப்பி கொடுக்குறோம். அதனால் இயேசு சிலுவையில் நம்முடைய பாவத்தை, சாபத்தை, மரணத்தை தைத்து ஏற்றுக்கிட்டாரு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கின அதே கிறிஸ்து பொக்கிஷமாக இருந்தார். பரலோக ஜீவ வச்சதுக்கு இல்லை. ஆனால் கல்வாரத்தில் உன்னை போல என்ன போல நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கிட்டாரு. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்க கிறிஸ்து நமக்காய் சாபமானார். ரோமர் 3:2-5-21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவனுக்காக பாவமாக்கினார். உடனே திறது கொள்றது சிலுவையில் பூச்சி துருவு கெடுக்குது. அவரை தலைமையில் கழிச்சு கவலைப்படல. மீண்டும் பிதாவை ஆவித்து ஜீவனை கொடுக்குறேன். ஜீவசாரி ஜீவரத்தம் ஈட்டியால் கொடுத்துருங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு யோபு போல கடைசி அதிகாரத்தில் யோபு மனம் திரும்ப போல ஜீவ சொல்ற ஜீவரத்தம் கைவிட்ட பிதா மேலே கோவில காட்டுக்குது யூதா பகை. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் கொடுக்குறாரு. 3ஆம் நாள் திடீர்னு வந்து ஐச்சும் வந்து எல்லாம் 3ஆம் நாள் வானத்துக்கு சகலாரு உயிர்த்து ஜீவனம் ஆசுவாதாய் 3ஆம் நாள் இயேசுக்கு வந்தது. அப்புறம் இந்த சூரிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. பரலோகத்தில் பொக்கிஷத்தை தேர்த்து வை. கிறிஸ்துக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செய். ஆதாமுக்குள்ள இருந்து எதையும் செய்யாதே. பூலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும். அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை. பூச்சியும் துருவும் அதை கெடுக்கிறதும் இல்லை, திருடர் அதை கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால் கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்துவை தேவன் தனக்குள்ள ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி எல்லாம் ஜீவனுக்குள்ளவா. நன்மை தீமை சரீரம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை தொழில், நன்மை தீமை வாழ்க்கை தான் ஆதாம் குழந்தை செய்யுது. திருடன் திடீர்னு தான் இருப்பான், கொண்டு தான் வாய்ச்சி பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான் வாய்நாளெல்லாம். அதாவது கிறிஸ்துக்குள்வா ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், தேவி நீதி டூ இதில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்டவாத்து பரலோக ராஜ்யம், எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற வாய் கொசு, எல்லையற்ற அன்பு. சிலுவையில் இயேசு இவ்வளவாய் உலகத்தை அன்பு பாவத்தை சாபத்தை பண்டத்தை தைத்து தேர்த்துட்டாரு. பிஷா திறறான், கொள்றான், ஆய்க்கிறான். சிலுவையில் உனக்காக எனக்காக என்னுடைய பாவத்தை 3 சாபத்தை ஏற்றுக்குதுமே. இயேசு கலங்கவில்லை. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவாய் ஆபியுக்தி ஜீவன்ற வார்த்தை ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஈட்டாரி. அதாவது ஜீவ சொல்ற ஜீவ மார்க்கனாம முழு குத்துக்கிட்டே தான் இருப்பான். அங்கேயும் ஜீவன் 3ஆம் நாள் பிசாசின் தலையை நச்சுக்கி திடீர்னு வந்து ஐச்சும் வந்து கொண்டு பூச்சி துரு கொண்டதெல்லாம் 3ஆம் நாள் வானத்தோடு சாகலம். பரிசுத்தாய் சாவுக்கு சேர்த்து தேவத்தை கல்ல வானத்தோடு சாகரம். இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கே போய் பரலோக ராஜ்யத்தை சித்தத்தை செய். அதான் நம்முடைய சபை ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம். நம்ம சபை குளோபல் சர்ச்சு FGCI வெள்ளூர். எங்கள் சபையில் இருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆதாமுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள இயேசு ஜீவன் பரிவு ஜீவனம் ஜீவமாக இருக்கணும் பாருங்க. கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னார் எச்சரிக்கை. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்க பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. எந்த பூச்சி துருவு ஒன்று கெடுக்க வராது. திருடம் கிடவும் கூட ஐக்க வர மாட்டாங்க. தேவத்தூர் பசு தாவியாக தான் வருவாங்க. ஆனால் 100 கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து கொடுங்க. இல்லைன்னா நன்மை தேவை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுப்பீங்க. திடீர்னு தான் இருப்பான், கொண்டு தான் இருப்பான், ஆயிடுச்சு பூச்சி துருக்கு எடுத்துன்னு தான் இருக்கும். வாழ்க்கையில் ஜீவத்தில் உலகத்தில் பிசாஸ் போராட்டம், ஒரே வறுமை தரித்திரம், ஒரே வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆதாமின் சிந்தை மாறும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். பரிசுத்த பிதாவே இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகை, இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவரே யோபு ஆண்டவரே கடைசி அதிகாரத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே தன் வாழை பொத்துக்கொண்டு அறியாது எட்டாவது நான் அழைப்பினேன் என்று தன் வாழை பொத்துக்கொண்டு ஒப்பு கொண்டு போது அவன் 100 ஜீவ மார்கனாய் மாறினவருக்கு அவன் ஏந்து போனது எல்லாம் டபுளாக வந்தது. ஆண்டவர் பிள்ளைகளும் பிறந்தார்கள். ஆண்டவரே அவன் 140 வருடமாக நீடித்த ஆயுள் 4 தலைவரை கண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறதாவே நாங்கள் கிறிஸ்துக்குள் வருகிறோம். ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் நன்மார்க்கெலாம் இருந்துக்கலாம், சன்மார்க்கெலாம் துன்மார்க்கலாம், எல்லாம் பாவம்ட்டு மரத்துக்கு ஞானசம் பாவத்துக்கு தேவி நீருக்கு பெய்திருக்கோம். கிறிஸ்துக்குள் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வாய்நாள் கூட இடையே ஏற்காது சபிக்கல் ஆசிரியர் பகைக்கல் நன்மை சத்துக்களை துன்ப ஜபம் கேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாம் முழு வாய்நாளெலாம் வெளிப்படுத்திட்டே இருக்கிறதாவே ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சார் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை பாவமண்டி விட்டு நித்திய ஜீவன் ஆதே அமிர்ந்து வெளிப்படுத்த எல்லா வாக்கு இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தங்களை தேவி நீச்சு உயிர்த்தில்லை பிதாகுமார் பசு ஆதாம் முழுவது வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் எக்காலத்தை கொடுக்க அசுத்தாயில் தோற்ற பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வர ஆதாமுக்குள்ளே ஏந்து பண்ண எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே
மீண்டும் சுதந்திரத்துக்குள்ள வாய்நாளெல்லாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க அவனை திராட்சை நீங்கள் ஒருவனில் மிகுந்த கனிகள் கொடுப்பான்ற வாக்கு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து சகல ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த செய்திக்கு நீ ஆஸ்வதிக்கும்படி பூமி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்புன்னு சொல்லபடி ஜீவ மார்க்கத்தை உலகத்தை சுவிசேஷத்தை உலகம் பிரசவம் பண்ண பூமி உலகத்தில் ஆதாமுக்குள்ள பார்த்த கிறிஸ்துவ கொண்டு வருங்க இயேசு பிதா ஆதாம் கூட வாழ்நாளம் விழிப்பத்துக்கு அசுத்த பசுத்தை பணிவிடை செய்கிட்டு கத்தாக பெரிய காரியம் செய்யும் பாதுகாத்துக்கொள்ள வைனத்து இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழரும் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளுக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனல்லாம் 100% ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணணும். இதை நிச்சயமாக நீங்கள் இன்னும் ஏராளமானது 100 ஜீவ உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சக்திகள் இந்த செய்தி கேட்டு நீங்கள் யாரும் பாகில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவம் கிடக்கும், திருடர் கண்ணமிட்டு திருவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்தில் கிறிஸ்துக்குள்ளே இருந்து கிறிஸ்துவ தேவந்தற்கு ஆதாம் மூலத்துக்கு சகல ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்துக்குள் பூமிக்கு உப்பாய்ந்து நிச்சயம் பரலோகராஜ சுதந்திரத்துக் கொள்ளும்படி இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/10/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.